பட் ட்ரை பண்ணுங்க. மெத்தட் வந்து இதுதான். பிசினஸ் டாட் இதில் போயிட்டு அவங்கள அதில் உள்ள கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டு அசைன் பண்ணுறது தான், அந்த ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணுறது தான். ஓகேங்க சார். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல முடியலன்னு சொல்லுங்க, நாளைக்கு ஏதாவது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க சார். இன்னைக்கு நம்ம அதே இதுதான் நம்ம கண்டினியூ பண்றோம். திருப்பி எல்லாரும் இப்ப பாத்திருப்பீங்க business.facebook.com அதுல என்னென்ன ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சிவராமன் இதுக்காக. இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு டைம்ல ஆகும். நீங்க ரியல் வேர்ல்டுல போய் இந்த மாதிரி ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். நம்ம ரீசெண்டா கூட நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம இதை பார்த்துருந்தோங்க. அவங்களுக்கு இதே இஷ்யூ தான் ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த கிளைண்ட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்தாங்க. வேற லாகின் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. பட் அதுவும் வந்து ஃபைனலா நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அதனால இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு இதில் நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் இது பார்த்தோம். அக்கௌண்ட்ஸில் வந்து பேஜஸ், ஆட் அக்கௌண்ட் இது எல்லாமே எப்படி கொடுத்துருந்துட்டு இப்போ நான் கொடுத்துருந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளில் வந்து இவங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். பட் அவங்களுக்கு மெயில் போயிருந்துச்சா ஆட் ஆகுதா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. பிக்சல் மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு டவுட் சார். இப்போ கஸ்டமருக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சார். பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாச்சு. அதே மாதிரி மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் லிங்க் பண்ணியாச்சு, ஃபேஸ்புக்லையும் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லி சார், எப்படி சார் வாங்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் சார்? நம்ம அவங்க business.facebook.com போக சொல்லிருங்க. அவங்க இங்க போயிட்டு யூசர்ஸ்ல வந்து பீப்புள்ல உங்களோட ஐடி ஆட் பண்ண சொல்லுங்க. இந்த பேஜஸ், ஆட் அக்கவுண்ட்ஸ், இந்த ஆக்சஸ் நீங்க வாங்கணும். இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், வாட்ஸ்அப் அக்கவுண்ட், இந்த ஆக்சஸ் நீங்க வாங்கணும். 5 ஆக்சஸ் நீங்க வாங்கணும். பொதுவா 5 ஆக்சஸ்ல வந்து ஃபேஸ்புக் ஆக்சஸ் ஒன்று, இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் ஒன்று, ஆட் அக்கவுண்ட் இருந்ததுன்னா அதோட ஆக்சஸ் ஒன்று, வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஆக்சஸ் ஒன்று வாங்கணும். அடுத்தது பிக்சல், அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ 5 ஆக்சஸ் வந்து மினிமம் நீங்க இருந்ததுன்னா நம்ம ஆட் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 5 இல்லை அப்படின்னாலும் நீங்க ரன் பண்ணலாம். மேபி வந்து நீங்க பிக்சல் ஆட்ரிஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா பிக்சல்ல தேவை இருக்காது. ஸோ அதனால பட் மினிமம் நீங்க வந்து 5 வாங்குறதா பார்த்துக்கோங்க. மினிமம் 2 3 வாங்கிக்கோங்க. பேஜ், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆட். அதை எப்படி வாங்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர்ல நீங்க உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட சொல்லி உங்களோட இதை இன்வைட் பீப்புள் போய் உங்களோட ஐடி கொடுத்துடணும். இளங்கோவன் உங்களோட ஐடி கொடுங்க. ஃபேஸ்புக்ல எந்த மெயில் ஐடி யூஸ் பண்றோமோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. அந்த மெயில் ஐடி. ஆனா அது வந்து இப்ப பார்த்தனா ப்ரொஃபஷனல் மெயில் ஐடியா இருக்கு. அது எப்படி சார் நம்ம கம்பெனி மெயில் ஐடியா மாத்துறது? எது மாத்த வேண்டியது இல்லைங்க. ஜிமெயிலே ஓகே தான். ஓகே. அது பிசினஸ் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. நான் ஜிமெயில் இஸ் ஆல்சோ ஓகே. இளங்கோ சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேங்க சார். ஆனால் அந்த மெயில் ஐடிக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் சார். நான் அது பழைய ஐடிங்க சார். அது மெசேஜ் வராது. சரி, ஓகே ஓகேங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஆட் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். என்னோட ஐடிக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்னோட ஐடி நோட் பண்ணுங்க. சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேன். நேற்றே அனுப்பிச்சிருந்தேன். இந்த ஐடியை வந்து நீங்க ஆட் பண்ணணும். உங்களோட business.facebook.com போயிட்டு உங்களோட இந்த இது வருங்க யூசர்ஸ் கீழே பீப்புள்ல வந்துட்டு இன்வைட் பீப்புள்ல என்னோட ஐடி கொடுங்க. movan@appin.com கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டு ஃபுல் ஆக்சஸ் எனக்கு கொடுங்க. உங்களோட பேஜஸ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு அசைன் பீப்புள்ல போயிட்டு நீங்க அங்க பீப்புள் ஆட் பண்ணிருங்க. அசைன் பீப்புள்ல போயிட்டு என்னோட நேம் செலக்ட் பண்ணிட்டு appin or mohan வரும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்க மாட்டீங்க, எனக்கு வேண்டாம். ஸோ உங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோல என்னோட யூசரை என்னை ஆட் பண்ணுங்க, பேஜஸ்ல வந்து என்னை கனெக்ட் பண்ணுங்க. இந்த 2 ஸ்டெப் நீங்க பண்ணணும். நீங்க பண்ணல அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு ஓகே, நாளைக்கு ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க பண்றது கஷ்டமா போயிடும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை எனக்கு பண்ணிருங்க. மீதி எல்லாருமே
ஸோ சிவராமகிருஷ்ணன் நீங்க வந்து அந்த பேஜை நீங்க அட்டாச் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க, உங்களோட ஆக்சஸ் எல்லாம் நான் எனக்கு கொடுக்குற மாதிரி. ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கேட்லாக், டேட்டா செட்ஸ், பிக்சல்ஸ், ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இதில் வந்து டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா there is a term called pixel அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிக்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a piece of code installed in a website so that that website tracks everything which is happening inside the website and sends the data back to the Facebook. திருப்பி சொல்றேன். Sources. Pixel is a piece of code installed in website so that Pixel tracks every event inside the website and sends the data to Meta back. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பீஸ் ஆஃப் கோட் மெட்டா கொடுக்குறாங்க, அதை எடுத்து நம்மளோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பிக்சல் வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி மெட்டாக்கு அனுப்பும். ஸோ இதுல 2 விதமான டேட்டாவை அனுப்பும். ஒன்று வந்து ஆட் ஏதாவது நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா அது மூலமா வெப்சைட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த டேட்டாவை அனுப்பிச்சிடும். அது போக ஜென்ரலா யார் யாரெல்லாம் இந்த வெப்சைட்டுக்கு வர்றாங்க, என்னென்னவெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் மெட்டாக்கு அனுப்பிச்சிடும். ஸோ ஆட் மூலமா வர்ற ஹேப்பனிங்ஸ் என்னங்கிறத ட்ராக் பண்ணி அனுப்புறது எல்லாமே ஆட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஜென்ரலா வெப்சைட்டுக்கு வர டேட்டா எல்லாமே அதை அனுப்புறத வந்து ஃபர்தரா ஆட் கிரியேட் பண்றதுக்கோ இல்ல அது மூலமா இன்னும் அந்த ரீடார்கெட்டிங் அந்த மாதிரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேங்க. இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இந்த பிக்சல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா குரோம் ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் குரோம்ல ஒரு எக்ஸ்டென்ஷனே கொடுத்துருக்காங்க, குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்ட்டு. அதுல வந்து பிக்சல் மெட்டா ஹெல்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு வருது. குரோம் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன் இல்லாதவங்க இதை பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்ணி இது இன்ஸ்டால் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதில் வந்து பின் பண்ணணும் அப்படின்னா எடுத்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் வருது பார்த்தீங்களா, இங்கே பின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எந்த வெப்சைட்ல இருக்கு, இப்போ ஆப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் வெப்சைட்டை டைப் பண்ணாரு, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா மெட்டா பிக்சல் ஹெல்பர் நான் பார்த்தேன்னா மெட்டா பிக்சல் இன்ஸ்டால் 2348ங்கிற லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ மின்ட்ரா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காண்பேன். மின்ட்ராங்கிறதுல போனோம் அப்படின்னா இவங்க 2 மெட்டா பிக்சல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, 6865 ஒன்று, இது ஒன்று. கன்ஃபியூஷன் வேண்டாம், ஒரு மெட்டா பிக்சல் தான் நார்மலா இன்ஸ்டால் பண்ணுவோம். அப் டு ஒரு பிக் கம்பெனிஸ் வரைக்கும் அதை தான் பண்ணுவோம். சில கம்பெனிஸ் வந்து 2 மெட்டா பிக்சல் இன்ஸ்டால் பண்றாங்க கிரியேட் பண்ணி. அது நான் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்ங்கிறது அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த பிக்சல் என்ன பண்ணுது, ஒரு கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள இருந்தங்காட்டி தான் காமிக்குது இந்த மெட்டா பிக்சல்ங்கிற கோடு இருக்கு அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிக்சல் நம்பர் 1 எடுத்துக்கலாம். பேஜ் வியூ அப்படிங்கறது ஒரு கால்குலேட் பண்ணிருக்கு. என்ன அது, இப்போ நான் இந்த பேஜுக்குள்ள வந்தோன்னே சர்டன் ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிக்சல் லொகேஷன் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்திருக்காங்க, பிக்சல் கோட் என்ன ட்ராக் பண்ணுது, பேஜ் வியூ இதை ட்ராக் பண்ணுது, மேனுவல் இதெல்லாம் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இதை பார்க்குறேன். சம்திங் உமன்ஸ் வெஸ்டர்ன் வியர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுது, நான் ஹோம் பேஜ்ல இந்த பேஜ் வந்தேன், மெட்டா பிக்சல் நான் மறுபடியும் போய் பார்க்குறேன். என்ன பண்ணிருந்தா மறுபடியும் பேஜ் வியூ தான் அது இது பண்ணிருக்கு. இந்த இடத்துல பிக்சல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுது. அப்ப என்னோட ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி ஓகே மோகன்ங்கிறது மட்டும்தான் தெரியாது, ஒரு பர்சன் வந்திருக்காங்க ஹோம் பேஜ், அங்க இருந்து
வெஸ்டர்ன் வியருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி வச்சுக்கோ, ஒரு டேட்டாவா வச்சுக்கோ. எது இந்த 6865 ஒரு மெட்டா பிக்சல். இப்போ இதுல என்ன நான் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னா நான் கிளிக் பண்றேன். இது வந்து என்ன ப்ராடக்ட் பேஜ். ஓகேங்களா, இது வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து காமனான ஒரு பேஜ்ல வந்திருந்தோம். இப்போ ப்ராடக்ட் பேஜுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ மெட்டா பிக்சல் என்ன பண்ணிருக்குன்னு போய் பார்ப்போம். 2 ஈவெண்ட் கேப்சர் பண்ணிருக்கீங்களா? நான் கிளிக் பண்ண பேஜ் வியூ அப்படிங்கிறது எப்போ போல ஒரு பேஜ் வியூ பிக்சல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வெரி லஷ் டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து கேப்சர் ஆயிருக்கு பேஜ் வியூ. இன்னொரு பிக்சல் வந்து வியூ கண்டென்ட். ஓகேங்களா, என்ன கண்டென்ட் நான் வியூ பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ப்ராடக்ட் ஐடியை நான் வியூ பண்றேன். ஓகேங்களா, ஸோ தேர் இஸ் இந்த நீங்க யூஆர்ல போய் பாருங்க 1559158 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த ஐடி. இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ நான் பேஜ் யூஆர்ல இது பண்றது பேஜ் வியூங்கிறது என்ன பண்ணணும்னா பேஜ் யூஆர்ல ட்ராக் பண்ணி கொடுக்கும். வியூ கண்டென்ட்ங்கிறது என்னன்னா பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்சைட் தட் பேஜ் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டென்ட் ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கால்குலேட் ஆகுது. கரன்சி, ஐஎன்ஆர், வேல்யூ 567, இந்த ப்ரைஸ் இது எல்லாத்தையும் இங்கே கேப்சர் பண்ணுது. ஓகே, யூஆர்எல் இந்த கண்டென்ட் ஐடி பேஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல 2 ஈவெண்ட்டுக்கு வந்து கேப்சர் பண்ணுது. சரி, ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு பேக் அப்படின்னு நான் இங்க ஒரு பட்டன் அனுப்புறேன். இப்போ என்ன பண்ணுது பிக்சல் என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ அதே ஃபர்ஸ்ட் பிக்சல் எடுத்துக்கிறேன், 4 ஈவெண்ட் பண்ணுது. பேஜ் வியூ, வியூ கண்டென்ட் அதே தான். ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை நான் ஆட் டு கார்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பிக்சல் ட்ராக் பண்ணிடுது. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக், நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆட் டு பேக் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த ப்ராடக்ட்டுங்கிறது வந்துடணும். ஆனால் இது 2 இடத்துல தனியாக வந்து ஆட்டோமேட்டிக்லி டெரெக்ட். இது வந்து நம்ம கொடுக்குற இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக அது டெரெக்ட் ஆயிருக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் மெட்டா பிக்சல் எப்படி ஹோம் பேஜ் வந்தோன்னே ட்ராக் பண்ணுச்சு, வெஸ்டர்ன் வியர் வந்தோன்னே ட்ராக் பண்ணுச்சு, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வெரி லஷ் அப்படிங்கிற வந்தனையும் ட்ராக் பண்ணியிருக்கு, ஆட் டு கார்ட் போட்டனே ட்ராக் பண்ணியிருக்கு. இப்போ கோ டு பேக் அப்படின்னு அடிக்கிறேன், அதாவது கோ டு கார்ட் அந்த வியூ கார்ட். இப்போ என்ன இருக்கு பிக்சல் என்ன ட்ராக் பண்ணியிருக்குன்னா பேஜ் வியூ, எந்த வியூ வந்திருக்கேன், யூஆர்எல் வந்து இந்த பேஜ் செக் அவுட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் அதை ட்ராக் பண்ணியிருக்கு. நான் திருப்பி வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இனிஷியேட் செக் அவுட், நான் பிளேஸ் ஆர்டர்ங்கிறப்ப அப்படின்னு எந்த ப்ராடக்ட் ஐடி 111 598 அப்படிங்கிற ஒரு இதையும் வேற சில இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஆட் ஆயிருந்தது பாருங்க. என்னோட ஆட் டு கார்ட்ல பார்த்தீங்கன்னா வேற சில ப்ராடக்ட் ஐடி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் செக் அவுட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை மெட்டா பிக்சல் கேப்சர் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டேட்டா எல்லாமே அது மெட்டாவுக்கு அனுப்புது. ஓகேங்களா, நாளைக்கு வந்து நான் வந்து ரீடார்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டா பிக்சல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எனக்கு அனுப்பிச்சது, யார் யார் வெப்சைட் வந்திருக்காங்க, யார் யார் வெஸ்டர்ன் வியர் போனாங்க, யார் யார் வெரி லெஸ் சூஸ் பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுற மெட்டாவில் யார் யாரெல்லாம் இந்த வெரி லெஸ் ப்ராடக்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்பணும், சாரி கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன கேம்பெயின், அவங்களுக்கு திருப்பி இந்த ப்ராடக்ட்டை கொண்டே நான் காமிக்கணும். ஸோ யார் யாரெல்லாம் மிந்த்ரா வந்தாங்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யார் யாரெல்லாம் பர்டிகுலராக இந்த வெரி லெஸ் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை கொண்டே நான் காமிக்கணும். அப்படின்னா அதுக்கு இந்த மெட்டா பிக்சல்லாம் டேட்டா வச்சு ஃபேஸ்புக்கு கொடுத்து, நான் ஃபேஸ்புக்கில் ஆடியன்ஸ் எல்லாம் நான் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆடியன்ஸ் யார் அப்படின்னா தோஸ் ஹூ விசிட்டட் அவர் வெரி லெஸ் பேஜ், இதுதான் என்னோட ஆடியன்ஸ். கஸ்டம் ஆடியன்ஸ் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் பின்னாடி வர வர. ஸோ நான் மற்றபடி மேல் ஃபீமேல் இந்த லொக்கேஷன் இந்த ஏஜ் இதெல்லாம் எதுவும் நான் கொடுக்க வேண்டியதில்லை. தோஸ் ஹூ விசிட்டட் மை வெரி லெஸ் ப்ராடக்ட் பேஜ் அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடை கொண்டு போய் காமிக்கணும். அப்படின்னா இந்த பிக்சல்லாம் அந்த டேட்டா வச்சிருக்கோம். ஸோ மெட்டா வந்து இந்த பிக்சல் மூலமா யார் யாரெல்லாம் இந்த ப்ராடக்டை பார்த்துருக்காங்களோ அவங்க எப்பப்போல்லாம் ஃபேஸ்புக்குள்ள திருப்பி வர்றாங்களோ அப்போ கொண்டு போய் இந்த ப்ராடக்ட் பேஜ் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆடாக காமிக்கும். தட் இஸ் கால்டு ரீடார்கெட்டிங். ஏற்கனவே நம்மளோட வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு நான் திருப்பி என்னோட ப்ராடக்ட் பேஜை காமிக்கிறப்ப
சேல் வந்து கொஞ்சம் ஹையரா புஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரீடார்கெட்டிங்கோட மெயின் அட்வான்டேஜ் சார், இந்த பிக்சலோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இது வந்து ஜென்ரல் டேர்ம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆட் கிரியேட் பண்ணியிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பிக்சல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாவே போதும், அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு பிக்சல் இன்ஸ்டால் பண்றேன், நான் ஆட் எதுவும் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் இந்த business.facebook போய் பிக்சலை வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எந்த ஆடுமே நான் கிரியேட் பண்ணல. ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ஆடு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சல் டேட்டாவை எடுத்துட்டு நான் வந்து ரீடார்கெட்டிங் நான் பண்ண முடியும். டைரக்டா ரீடார்கெட்டிங் என்னால பண்ண முடியும். நான் ஆடே கிரியேட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 இயர் ஏன் நான் சொல்றேன்னா, 1 இயர்ல ஒரு மாசத்துக்கு 1000 பேர் உள்ள வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்காக நான் 1 இயர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது ஒரு யூசேஜ். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் கிரியேட்டிங் ஒன் ஆட். நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த கேம்பெயினில் லெட்ஸே நான் மிந்த்ராவுக்கு வந்து ஜென்ரலாக கிளாத்திங் அந்த மாதிரி ஒரு ஆடு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆடு வந்து அவங்க கொண்டு போய் காமிப்பாங்க, கோயம்புத்தூரில் இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு, இந்த ஜெண்டரில் இருக்கவங்களுக்கு ஆடை காமிங்கன்னு நான் எல்லாம் செலக்ட் பண்ணிடுவேன் ஆடு கிரியேட் பண்ணுறப்பே. ஸோ அது போய் காமிச்சிட்டு எல்லாமே வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுனா, சில பேர் அதில் ஆடை கிளிக் பண்ணி போவாங்க. இந்த மிந்த்ராக்குள்ளே போனதுக்கப்புறம் சில பேர் ப்ராடக்ட் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் யாராச்சும் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதுக்கு இந்த பிக்சலுக்கு தெரியும் இந்த ஆடு மூலமாக தான் இவங்க உள்ள வந்திருக்காங்க. எப்படி ஐபி அட்ரஸை கான்டாக்ட் பண்ணதோ ஆடு மூலமாக தான் வந்திருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் அது கேப்சர் பண்ணிடும். ஸோ ஆடு மூலமாக 100 பேர் வந்து இந்த பெரிலெஸ் ப்ராடக்டை விசிட் பண்ணுறாங்க, அதில் 10 பேர் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிடுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மெட்டாவுக்கு திருப்பி அனுப்பும். இந்த மெட்டாக்கு திருப்பி அனுப்புறதுனால என்ன ஆகும்னா, மெட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இது நான் 100 பேர்த்துல இந்த 30 பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அப்ப இந்த 30 பேர் யாரு அப்படிங்கறது பார்க்கும். யாருன்னா எந்த லொகேஷன்ல இருந்து ஆடை கிளிக் பண்ணி வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி சிமிலர் பர்சன்ஸ் அது திருப்பி திருப்பி தேட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த 30 பேர் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, அப்ப அதே மாதிரி ஆளுகிட்ட கொண்டு போய் காமிச்சாதான் இன்னும் ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டா பிக்சல் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்டிமைசேஷன், இதுதான் ஆட் ஆப்டிமைசேஷன் சொல்றோம். ஸோ அதுவே ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். இந்த பர்சன்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னா அப்போ இவங்கள மாதிரி இன்னும் யாரெல்லாம் அது கண்டுபிடிச்சு ஆடை கொண்டு போய் காமிக்கும். ஸோ 2 பர்பஸ் மெட்டா பிக்சலோட நான் சொல்லியிருந்தேன். மெட்டா பிக்சலோட யூசேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடார்கெட்டிங் those who visited website or specific page அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது ஒன்று ஆட் ஆப்டிமைசேஷன் த்ரூ பிக்சல் மெட்டா அண்டர்ஸ்டாண்ட்ஸ் who bought the product and from this meta will show ad to those who bought the product. Will ad show to people who are similar to who bought the product. இந்த 2 யூஸ் யாருக்காச்சும் பிக்சல் புரியலன்னா கேட்டுக்கோங்க, ஏன்னா இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. நீங்க வெப்சைட் லேண்டிங் பேஜ் வச்சு ஒரு ஆட் ரன் பண்றீங்கன்னா பிக்சல் 100% இம்பார்ட்டன்ட். கிவ் யூ டைம், யாருக்கு புரியலையோ கேளுங்க, திருப்பி சொல்றதா நான் சொல்லி தரேன். புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இல்லாட்டி புரிஞ்சுங்க சார். புரிஞ்சது. ஓகே, இல்ல சார் புரிஞ்சது. சரி, ஸோ இதுதான் பிக்சல். இனிமேல் அது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இது மூலமா. அது ஒவ்வொன்றும் எப்படி ட்ராக் பண்ணி அந்த டேட்டா வச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த டேட்டா இங்கே மட்டும் இல்லை, மெட்டாவுக்கும் அனுப்பிச்சு விட்டுரும். இது எப்படி இன்ஸ்டால் பண்றது
அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப so create a new data sets. This helps you to track after your business cares about so you can better target audience அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இது இந்த இடத்துல போயும் நீங்க டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ்ல போய் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல போயிட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டோட நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிக்சலுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு என்ன இது பிக்சல் அதை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை எதுவும் இல்லைன்னா எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ பிக்சல் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் தான் நீங்கள் கொடுப்பீங்க. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிக்சல் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஆனால் அது எந்த வெப்சைட்டோட என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது. ஜஸ்ட் ஒரு பிக்சலுக்கு ஒரு நேம் வச்சிருப்பீங்க. அது யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அசைன் பீப்புளில் போயிட்டு இருக்கும். அசைன் பீப்புள் நீங்க கொடுத்தீங்கன்னா யாருக்காச்சும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வெறும் பிக்சல் நீங்க கிரியேட் பண்றோம். பட் ஈவெண்ட்ஸ் மேனேஜர் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். இதுல போனாதான் கரெக்டா நம்ம கொடுக்க முடியும். கனெக்ட் டேட்டா அப்படிங்கிறது இங்க இருக்குது. உங்களுக்கு டேட்டா செட்ஸ் ஓவர்வியூல இங்க இருக்கும். டேட்டா செட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்டட் இதை காமிக்கும். இது வேற பிக்சல் இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல டிராப் டவுன்ல வேற இது செலக்ட் ஆயிடுச்சு. அதான் ஸோ ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பிக்சல் எல்லாமே இங்கே காமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற பிக்சல். ஸோ இது எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணியிருக்கு, எவ்வளோ லாஸ்ட் 28 days அந்த மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் 28 daysல எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து அதை ட்ராக் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு, மெட்டாக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதெல்லாமே தெரியும். ஸோ இது வந்து டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ட்ராக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு வெப்சைட் தான் இருக்கணும். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்து நாங்கள் பண்ணிட்டோம் அது. ஸோ எனவே இது என்ன மாதிரி இது அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ அதுதான் வந்து 10,600 ஈவெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கு. அதாவது நம்ம வெப்சைட் யார் யாரெல்லாம் வியூ பண்ணி பார்த்துருக்காங்கன்னு. ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒரு ஆன்லைன் இதுக்காக நம்ம வச்சிருந்தோம். அந்த ஒரு இது மட்டும் இது பண்ணியிருக்கு. ஸோ அது எப்போ March 7th ஒரு 10 இது இங்கே ஒரு இதுதான். ஏன்னா நம்ம ஆட் டு கார்ட் இ-காமர்ஸ் சைட் நம்மளுக்கு கிடையாது. இனிஷியேட் செக் அவுட் அதுவும் எதுவும் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே சும்மா ஒரு நாளைக்கு அந்த ப்ரௌசர் பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற ஒரு பர்பஸ்க்காக. ஸோ கான்டென்ட் இது மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வியூ அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அதை தான் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் டேட்டா செட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றது. அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு இடம். கனெக்ட் டேட்டா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துல வெறும் பேர் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா கனெக்ட் டேட்டான்னு போகணும். ஸோ கனெக்ட் டேட்டானா எங்க வெப்போடவா எதுவோட நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ வெப்சைட்டோட நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா வெப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா செட்ஸ் நீங்க ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த போன ஸ்டெப்ல நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆப்பின் இல்லாட்டி கிரியேட் இங்கேயே கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் இந்த இடத்துல போய் நீங்க பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல டைரக்ட் கிரியேட் நியூ டேட்டா செட்ஸ் ஈவெண்ட்ஸ் மேனேஜருக்குள்ள வந்து நீங்க பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு போனோம் அப்படின்னா எந்த இதை நீங்க கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஆட் choose the ad accounts that you want to connect to this ad data sets. So இதெல்லாம் வேற வேற ad account ID. You are already logged into this account. இந்த இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க ad account இருந்ததுன்னா அந்த இடத்துல காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காமிக்கும். செட்டப் கன்வர்ஷன் API with Magic இது ரெக்கமெண்டட்னு கொடுத்துருக்காங்க. Magic X is the partner platform that allows business and manage and optimize. ஸோ இது வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றது, நம்ம அது போகணும்னு கிடையாது.
செட்டப் வித் கன்வர்ஷன் ஏபிஐ கேட்டு, செட்டப் வித் பார்ட்னர், செட்டப் மேனுவலி. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு, செட்டப் மேனுவலி அப்படிங்கிறது. இதுல போயிட்டு இந்த இடத்துல கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ அண்ட் மெட்டா பிக்சல்ஸ் ரெக்கமெண்டட், மெட்டா பிக்சல் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டா பிக்சல்ஸ் அப்படிங்கிறது எகைன் நம்ம இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பீஸ் ஆஃப் கோட் இன்ஸ்டால் இன் வெப் சர்வர். இந்த கன்வர்ஷன் ஏபிஐ அப்படின்னா, இப்போ மிந்த்ரா வந்து சில சமயம் பாப்அப் பிளாக் ஆகுது, இல்ல ட்ராக் பண்ண முடியாத மாதிரி ப்ரௌசர் செட்டிங்ஸ் ஏதாவது இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல மெட்டா பிக்சல்னால ட்ராக் பண்ண முடியாது. நீங்க என்னதான் வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சில ப்ரௌசர் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நீங்க எதையும் வந்து ஆட் ஆன்ஸ், குக்கீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு இல்லாத மாதிரி பண்ணும். சில பாப்அப் எல்லாம் வரும். நீங்க வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பாப்அப் வரும். அப்ப அதையெல்லாம் வந்து அந்த பாப்அப் வந்திருக்கா இல்லையான்னு ட்ராக் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில சமயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் வந்து 70% தான் இதை ட்ராக் பண்ணும், 30% வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண முடியாது. ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்றப்போ இல்ல வேற சில இதெல்லாம் யூஸ் பண்றப்ப ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் சொல்றாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெட்டா கம்பெனி புதுசா ஒன்று கொண்டு வந்தாங்க, மெட்டா கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ அண்ட் மெட்டா பிக்சல். இதை என்ன பண்ணணும்னா சர்வர் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிரும், அங்கே இன்ஸ்டால் ஆயிரும். சென்ட் டைரக்ட்லி through an API connection which helps improve targeting and optimization of deep funnel events combining with the meta web access. ஸோ நம்ம நார்மலாவே மெட்டா பிக்சல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலா போடுறது மெட்டா. நீங்க ரொம்ப ஹையர் கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப அக்யூரேட்டா பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணணும், ஒரு டேட்டாவோட இதாக கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இன்னொரு இதுக்கு போய்க்கலாம், கன்வர்ஷன் ஏபிஐ மெட்டா பிக்சல், இல்லாட்டி வெறும் மெட்டா பிக்சலே போதும். நான் இப்போதைக்கு மெட்டா பிக்சலே ஓகேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் டு யுவர் வெப்சைட் டு சென்ட் வெப் ஆக்டிவிட்டி, loading errors, connectivity issues and add blockers in browsers may sometimes prevent a pixel from sharing data. இந்த ரீசன் சொன்னாங்க பாத்தீங்களா, blockers in browsers, connectivity issues, இதனால வந்து சம்டைம்ஸ் டேட்டா வராது இல்ல தப்பா போகும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், அந்த எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நீங்க இங்கே போய்க்கோங்க. இல்ல ஆப்பிள் டெக்னாலஜி ஒரு சின்ன கம்பெனினா இந்த இதுக்கே நீங்க போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவும் போக வேண்டியதில்லை, இன்ஸ்டால் மெட்டா பிக்சல்னு போயிட்டு இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்ல நீங்க போட்டுருங்க. அதாவது வெப்சைட்ல போடுறது வந்து எல்லா பேஜுக்கும் காமனா வரணும். ஹெட்டர் பேஜ், இண்டெக்ஸ் பேஜ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும், அந்த இதுல கொண்டு போய் நீங்க போட்டுருங்க. போட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மெட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த டேர்ன் ஆன் அட்வான்சிங் மேட்சிங்ல விட்டுருங்க. இதுதான் வந்து அது இ காமர்ஸா இல்லையா அப்படின்லாம் பார்த்துட்டு இது பண்ணும். பிளஸ் வந்து உங்களோட என்கொயரி ஃபார்ம்ல ஏதாவது ஃபில்அப் பண்றாங்க, வெப்சைட்டுக்குள்ள ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களோடதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்கிற யூசர்ஸை டார்கெட் பண்ணும். ஸோ இது வேணும்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேக்ஸிமம் விட்டுறலாம். அட்வான்ஸ் மேட்சிங்னா வெரிஃபை தி கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் தட் யூ வாண்ட் டு சென்ட். அதாவது உங்க வெப்சைட்டுக்குள்ள கிடைக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கு நம்ம அனுப்புற மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் ஜென்ரலா அனுப்பிச்சோம் அப்படின்னா ஸோ இவங்க எல்லாம் தான் நல்ல கஸ்டமர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ, அது நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை விட்டுறலாம். ஸோ இதுதான் சொன்னேன், மெட்டா பிக்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈவெண்ட்ஸ் மேனேஜர்லேயே வரலாம், இல்லை டைரெக்டாக business.facebookல டேட்டா சோர்சஸில் போயிட்டு நேம் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுக்கறது எந்த வெப்சைட் அப்படிங்கிறது இந்த கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுல தான் இருக்குது, எந்த வெப்சைட் அப்படிங்கிறது. ஸோ கோடு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், அது எந்த வெப்சைட்டோட இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்லேருந்து டேட்டாஸ் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கனெக்ட் டேட்டாவில் கொடுக்கும், ஓவர் வியூவில் என்னென்ன பிக்சல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும். டேட்டா செட்ஸ் அப்படின்னா உள்ள வர ஈவெண்ட் தான் டேட்டா செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொன்றையும் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து இங்கே உங்களுக்கு காமிக்கும், எந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுது. கஸ்டம் கன்வர்ஷன்ஸ் இது வேணா நீங்கள் மறுபடியும் அட்வான்ஸாக வர நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இது நடந்தால் இது கன்வர்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது எனக்கு வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த தேங்க்யூ பேஜ் வந்தாங்கன்னா அது ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் கஸ்டம் கன்வர்ஷன். இல்லாட்டி மெட்டா வந்து அதுக்கு டிஃபால்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் கிரியேட் பண்ணும். அதாவது பேஜ் வியூ கண்டென்ட் அப்ளை காமிச்சோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் ட்ராக் பண்ணும். இல்லை எனக்கு இது நடந்தால் தான் ஒரு கன்வர்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ கஸ்டம் கன்வர்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்களோ அந்த ரிலேட்டட் இதில் அது இன்னும் ஆப்டிமைசேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கிறது
நீங்க வேர்ட்பிரஸோட இல்ல வேற சில இது கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணணும், கூகுள் அனலிட்டிக்ஸோட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸா நம்ம போதும். சிஆர்எம் ஓட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், கனெக்டட் வியூ டேட்டா சோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் காமன் ஆயிட்டு வருது சிஆர்எம் ஓட இன்டெகிரேட் பண்றது. ஏன்னா நீங்க சிஆர்எம் ஓட இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா அவங்களோட டேட்டாவை திருப்பி மெட்டாக்கு அனுப்புறீங்க. ஸோ ப்ரௌசர்ல ஹேப்பனிங் மட்டும் நீங்க ட்ராக் பண்றதுக்கு வெப். நீங்க ப்ரௌசர்ல இருந்து உங்களோட சிஆர்எம்குள்ள வந்துட்டு இது நல்ல லீட், இது மோசமான லீட், இரலவெண்ட் அப்படி எல்லாம் போடுவீங்கல்ல, பைப்லைன் ஸ்டேஜஸ் அப்படின்லாம் வரும். ஸோ அதையும் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மெட்டாக்கு நல்ல ஒரு இன்புட் கிடைக்கும். ஓ இவங்கெல்லாம் கன்வெர்டட், இவங்கெல்லாம் வந்து ஆஸ்க் டைம், இவங்கெல்லாம் இரலவெண்ட் லீட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால இன்டெகிரேஷன் பண்ணீங்கன்னா நல்லது. ஸோ டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் செட்டிங்ஸ் போயிட்டு. ஸோ வாட் ஐ சஜஸ்ட், யூ ஹாவ் டு கிரியேட் அ பிக்சல். ஓகேங்களா, கிரியேட் பிக்சல். ஆனால் உங்களுக்கு வெப்சைட் இல்லாதனால அந்த கோடு வரைக்கும் வச்சு நீங்கள் வாங்க. நீங்கள் கோடை இன்ஸ்டால் பண்ணி பரவாயில்ல, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கோடை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் வேலையை நினச்சிக்குவாங்க. மீதி எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, சிவராமகிருஷ்ணன், இளங்கோ, சாம், லத்திகா, புரிஞ்சுங்களா? பிக்சல்னா என்ன, அதோட யூசேஜ் நம்ம பார்த்தோம், அதை எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி கனெக்ட் பண்றோம், கனெக்ட் பண்றப்ப அது ஒரு கோடு கொடுக்குது, அந்த கோடு எடுத்து நம்ம போடுறோம். அந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க பண்ணுங்க. சும்மா mohan.com latika.com இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டு நீங்க அதுக்கு கிரியேட் பண்ணுங்க, பிக்சல் கிரியேட் பண்ணுங்க. அது போக பிசினஸ் ஃபேஸ்புக்ல எனக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த 2 ஸ்டெப்லயும் நாளைக்கு பண்ணாதான் அடுத்த நாள் கிளாஸ் போவேன். இது மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ஆக்சஸ் நீங்க என்னை இன்வைட் பண்ணுங்க உங்களோட போர்ட்ஃபோலியோக்குள்ள. ஓகே.